நமக்கு ஏன் பெயிண்டிங் அண்ட் டிராயிங் மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்? படிக்கும்போது வேலை பார்க்கும்போது வராத ஒரு ஆர்வமோ ஒரு சந்தோஷமோ ஒரு டிராயிங் அண்ட் பெயிண்டிங் பண்ணும்போது ஏன் திடீர்னு வருது? எனக்கு இந்த கொஷின் சின்ன வயசுலேருந்தே உண்டு. ஆனால் நான் பெருசாக கண்டுக்கிட்டது கிடையாது. எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போ ஏதாவது ஒரு டிராயிங்கோ பெயிண்டிங்கோ பண்ணுவேன். ஆனால் எப்போ பண்ணாலுமே எனக்கு இதை செய்யும் போதெல்லாம் ஒரு அழகான மன நிம்மதி, ஒரு கிளாரிட்டி. அப்புறம் சில சமயம் நான் ஏதாவது இந்த டிராயிங்கோ பெயிண்டிங்கோ பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்லயோ ஒரு ப்ராப்ளத்திலயோ இருந்தேன் அப்படின்னா எனக்கு அதை விட்டு எப்படி வெளியில வரலாம், இல்லைன்னா ஒரு சொல்யூஷன், இல்லை அதை இன்னும் டிஃப்ரெண்டான ஆங்கிள் பார்க்கக்கூடிய ஒரு தெளிவு இந்த ஆர்ட் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆர்ட் ஒர்க்குங்கிறது என்னை பொறுத்தளவு ஒரு அழகான ஹாப்பி பிளேஸ் மாதிரி. ஆனா நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கில்லோ ஒரு இன்ட்ரெஸ்டோ இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கணுமே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திடீர்னு ஒரு சில மாசமா ஒரு யோசனை. அதனால இதை நம்மளே ஏன் ஒரு ஓவர் திங்கிங் பண்ணி நாமளே யோசிச்சுட்டு இருக்கணும், இதை இந்த ஆர்ட்டோட கனெக்ட் ஆகி நாம ஏன் இந்த பர்பஸை தேடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த ஜேர்னில ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மோட ஸ்டிக் ஆகாம நிறைய விதமான ஆர்ட் ஃபார்ம்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பாய்.